எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் தமிழ்நாட்டில் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து மக்களின் கருத்தை தற்போது பார்க்கலாம். இந்தியா முழுவதுமே இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு கொண்டு வந்துட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவஸ்தையை கொண்டு வந்துட்டாங்க. என்னோட ஓட்டு போட்டவன், என்னோட கூட உள்ளவன், அவங்க குடும்பமே ஓட்டு போட்டிருக்கு. அவங்களுக்கு இன்றைக்கி வருது எஸ்ஐஆரில் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. இதனால் யார் பயனடுறா? அரசாங்கமா? மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? ஒரு நாள் பொழப்பு விட்டுட்டு போகணும்னா எவ்வளோ மக்களுக்கு அவதி இருக்குது. இதில் என்ன தான் எஸ்ஐஆரில் சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வாக்காளர் நீக்கிறதுனால யாரோ ஒருத்தர் பயனடுறாங்க, அது எங்களுக்கு தெரியுது. ஆனால் முழுக்க எப்படி பண மதிப்பீட்டு விலக்கு வந்துச்சோ இந்தியாவில், அதே மாதிரி தான் எஸ்ஐஆர். நாங்கள் கியூவில் நின்று அந்த பணத்துக்காண்டி நாங்கள் மருத்துவ செலவு பண்ண முடியாமல், குடும்ப செலவு பண்ண முடியாமல் எப்படி அலைஞ்சோமோ, இந்த எஸ்ஐஆருக்கு நாங்கள் இந்தியாவில் தான் பிறந்தோம், தமிழ்நாட்டில் தான் பிறந்தோமான்னு சொல்லிட்டு அந்த கியூவில் நின்று போகிறது எங்களுக்கு உண்மையிலேயே மன உளைச்சல் ஏற்படுது, எங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. அதோடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான். வாக்காளர்கள் சரிபார்ப்பு என்பது ஒரு தேவையான விஷயம், அப்டேட் பண்ணப்பட வேண்டிய விஷயந்தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் செய்யக்கூடிய நேரங்கள், அதுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசங்கள் தான் சந்தேகத்துக்குரியதாகவும் மிகவும் ஒரு எல்லாருடைய எரிச்சலுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு காரியமாயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி, ஐயோ இதில் எஸ்ஏஆரில் நம்ம அப்டேட் பண்ணலன்னா நம்மளை இந்திய குடிமகனாகவே கருத மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை எல்லாத்தையும் உருவாக்கி, தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் பார்த்திங்கன்னா, இறந்து போனவர்கள், வெளியூர் போனவர்கள், ஆப்சண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆப்சண்ட் ஆனவர்கள், இப்படின்னு பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க. அவர்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் மறுக்கப்படுகிறதுன்ற ஒரு சூழ்நிலை தான் வருது. தேர்தல் ஆணையம் மிக குறுகிய காலத்தில் எடுத்து செஞ்சு பெருசாக சாதிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தோல்வி தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளைக்கு 100 நாள் தான் இருக்குது. அப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை ஒரு குட்டி தீவு மாதிரி 97 லட்சம் தமிழ்நாட்டில் நிற்கிருக்காங்க. திருச்சி, நம்ம இருக்கக்கூடிய திருச்சியில் 3 லட்சம் பேர் நிற்கிருக்காங்க. எதுக்கு இதை கொண்டு வராங்க? மக்கள் இதால் யாருக்கு பயன்? யாருக்குமே பயன் கிடையாது. இது ஏதோ ஒரு அஜெண்டா கொண்டு வராங்க. மக்கள் வேறு எதையுமே சிந்திச்சிடக்கூடாது, அதுக்காக இந்த ஒரு சிறப்பு வாக்காளர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வராங்க, அது மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. பயனில்லாத திட்டத்தை கொண்டு மக்களை பரபரப்பாகவே வச்சுருக்காங்க. எஸ்ஐஆர் திருத்தம் பண்ணது நல்லது தான். ஏன்னா இதில் நிறைய இறந்தவங்களுடைய பட்டியல் நீக்கப்பட்டிருக்கு, ஃபேக்காக இருக்கிறவங்கள பட்டியல் நீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினலாக இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் தவறுதலாக உள்ள நுழைஞ்சவங்களுடைய பேர் நீக்கம் பண்ணியிருக்கு. இப்போ எஸ்ஐஆர் திருத்தம் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வேற ஆள் பேரில் இருக்குது. இப்போ அப்பாவோடைய அம்மாவோடைய பேர் வந்திருக்கு, ஆனால் ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவர் பேரில் தப்பாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் பேரில் 2-3 ஐடியெலாம் இருந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்ஐஆர் ரொம்ப நல்லது தான். இது பண்ணது என்னன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணதுனால மக்கள் கொஞ்சம் பேனிக் ஆகிறாங்க. நான் ஒரு இந்திய குடிமகனா இல்லையா அப்படின்றது தான். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நான் என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஸோ அதோட மெர்ஜ் பண்ணி இவர் இந்திய குடிமகன் தான், இவருக்கு ஓட்டுரிமை இருக்குது அப்படின்றத நீங்களே கவர்மெண்ட்டே தெளிவுபடுத்திக்கலாம் இல்லைங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் எங்ககிட்ட ஒரு படிக்காதவங்ககிட்ட, பாமர மக்கள்கிட்ட கூட ஓட்டுரிமை இருக்கிறத பிடுங்குற மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட கேள்விகளும், அவங்க ஃபில்லப்பே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் கேள்விகளும் கேட்டிங்கன்னா அவங்களால எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வர முடியும்? அவங்கள நீங்கள் ஓட்டு உரிமையை கூட நீங்கள் தடுக்கிறீங்க. இது எந்த வகையிலையும் நியாயம்? 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் வாங்கன்னு வீடுகளில் ஓட்டை சேர்த்தாங்க. இன்றைக்கி போங்கன்னு நீக்கிறாங்க. அதே நடக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த எஸ்ஐஆர் பணி என்பது 50% நல்லது நடந்திருக்கு, 50% கெட்டதாக நடந்திருக்கு. ஏன்னா உள்ளபடியே உண்மையான வாக்காளர்கள் கொஞ்சம் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் சரி பண்ணி விரைந்து முடித்து பட்டியல் வெளியிட்டால் உண்மையிலே நல்ல பயனாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கவங்கள சேர்த்துக்கிறது ஓகே. ஆனால் அந்த வெளி மாநிலத்துலேருந்து பீகாரில் பண்ணிக்கினாங்க, அவங்களெல்லாம் இந்த ஃபார்ம் 6 மூலமாக தமிழ்நாட்டு வாக்காளராக தேர்ந்தெடுத்துறாங்க. ஏன்னா இது இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் யார் கொண்டு போகிறாங்களோ அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதுக்காக வெளி மாநிலத்தை தீர்மானிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலியமாக ஏகப்பட்ட இப்போது ஓட்டுகள், இதெல்லாம் இறந்தவங்க ஓட்டு இதெல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இது ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் கரெக்டாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. ரெண்டாவது எஸ்ஐஆர் மூலியமாக இன்னும் இந்த ஓட்டுப்பதிவு இல்லாதவங்க, அதாவது இறந்தவங்களை எடுத்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஏற்றுறதுக்கு உண்டான வழிவகைகள் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்.
97 லட்சம் பேர் ஓட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஓட்டு இல்லை அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்க சரிப்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். கோவை மாவட்டத்தில் சுமார் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் எங்களுடைய மேட்டுப்பாளையம் தொகுதியில் 40,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த திட்டம் தேர்தல் ஆணையம் தேவையில்லாத ஒரு திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு மக்கள் அலைய விட்டு இன்றைக்கி ரொம்ப மோசமான சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜனங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு மறுபடியும் தேர்தல் ஆணையம் விடுபட்ட வாக்காளர்களை சேர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாக்காளர் சரிபார்ப்பு சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தில் 7 லட்சம் வாக்காளர் நீக்கியிருக்காங்க. அப்போ 7 லட்சம் வாக்காளர் நீக்கியிருக்காங்கன்னா இதனால் என்ன நன்மை நடக்க போகுதுன்னா வருங்காலத்தில் கள்ள ஓட்டு போட முடியாது. டபுள் என்ட்ரி இருந்தவங்க இந்த ஊரில் இருந்துட்டு இன்னொரு ஊரில் இருந்துட்டு ஓட்டு வச்சுட்டு இங்கே காலையில் ஓட்டு போட்டு அங்கே போய் இன்னொரு டைம் ஓட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு இது சரியான முறை. ஆனால் இது காலம் தாழ்த்தி இதை செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் செஞ்சுட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த எஸ்ஐஆர் திட்டம் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குதுங்க. இது ஒரு 6 மாதம் செய்யக்கூடிய வேலையை அவசரமாக 1 மாதத்தில் சொல்லி சட்டமன்ற தேர்தல் வருங்கிற ஒரே காரணத்துக்காக அவசரமாக பண்ணுறாங்க. கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. எந்த அடிப்படையில் நீக்கியிருக்காங்க, அந்த 1 மாதத்தில் இதெல்லாம் சாத்தியமா, இது இன்னும் ஆய்வு செஞ்சு முறையாக பண்ணணும். ஆக்சுவலாக இறந்தவங்களை எடுக்கிறது உரிமை தான். அதுக்காக மேட்டுப்பாளையத்தில் மட்டும் 40,000 பேருக்கு இப்படி ஒரு ஓட்டுகள் கிடைக்காது ஒரு பெரிய சதி நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அதனால் இதை மறுபடியும் ஆய்வு செஞ்சு ஒரு லாங் பீரியட் கொடுத்து கரெக்டாக முறையான வாக்கு சீர்திருத்தம் பண்ணி கொடுக்கணும்னு கோரிக்கைங்க. எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு கூடுதலை தமிழகம் முழுவதும் 97 லட்சம் வாக்காளர்களை பற்றி நீக்கி இருக்கிறாங்க. அதில் கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக செய்தி வருது. மேலும் பொள்ளாச்சியில் மட்டும் 38,000 பேரை நீக்கி இருக்கிறாங்க. இதில் 18,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட மீதம் இருக்கிற நபர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து மீண்டும் அவர்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும். விடுபட்ட வாக்காளர்களை ஆதார் கார்டு அடிப்படையில் அவர்களை மீண்டும் வாக்காளராக அடையாளப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே அதை யார் உண்மையான வாக்காளர்கள்னு இப்போதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா போலி வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்திருக்கிறதா நிறைய சொல்றாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போலி வாக்காளர்கள் கண்டிப்பாக நீக்கினது என்னை பொறுத்தளவு நல்லது தான். இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுல யார் வராங்க முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த 26,000 ஓட்டுங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால முறையான வாக்குப்பதிவு இனிமேல் நடக்க வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்தளவு இது நன்மைதான். இறந்தவங்களை வேணால் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்க உறவினர் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வேலைக்காக குடும்பத்தோடு போய் இருக்கவங்க இருக்காங்க, எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் பிஎல்ஓ கரெக்டாக போய் கரெக்டாக அந்த ஃபார்ம் கொடுத்தாங்களா இல்லை செக் பண்ணாங்களா எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகாமல் இப்படி வாக்காளர் வரையல் பட்டியலில் குடி பேருந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எலெக்ஷன் அப்போ அவங்க ஓட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ அவங்கள ஓட்டு உரிமை என்ன ஆகும்? எஸ்ஐஆர் படிவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போலி வாக்காளர்கள்லாம் நீக்கி இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதம்லாம் முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவம் வந்த அப்புறம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போலி வாக்காளர்கள்லாம் நிறைய நீக்கிட்டு இப்போ நல்ல கரெக்டான வாக்காளர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் ஏதாவது வாக்காளர் விட்டுருச்சுன்னா அதுக்கு படிவம் கொடுத்துருக்குறாங்க அது சரி பண்ணுறதுக்கு. அதனால இந்த எஸ்ஐஆர் படிவம் சரியான ஒன்று.